பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் பெரம்பூரில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் கட்சி அலுவலகத்தில் உடலை அடக்கம் செய்ய அனுமதி கோரிய வழக்கு காலை 8:30 மணிக்கு விசாரணைக்கு வருகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அவரின் உடல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இதற்கிடையே பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்திலேயே உடலை அடக்கம் செய்ய மாநகராட்சி அனுமதி மறுத்ததை தொடர்ந்து உடலை வாங்க மறுத்து மருத்துவமனைக்கு முன்பு கூடி உறவினர்களும் அக்கட்சி தொண்டர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனை வளாகத்தில் பதற்றமான சூழல் நிலவியது. கட்சி அலுவலகத்திலேயே உடலை அடக்கம் செய்ய அனுமதி கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் காலை 8:30 மணிக்கு நீதிபதி பவானி சுப்புராயன் முன்பு வழக்கு விசாரணைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்திற்கு வழக்கு சென்றதை அறிந்து பகுஜன் சமாஜ் தொண்டர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து அயனாவரத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் எடுத்துச் செல்லப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த காலை சென்னைக்கு வர உள்ளார். இதனால் பெரம்பூர் பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையே ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் 8 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருவதாக வடக்கு மண்டல கூடுதல் காவல் ஆணையர் ஆஸ்ரா கார்க் தெரிவித்துள்ளார். அந்த 8 நபர்கள் கைது பண்ண பிறகு மறுபடியும் டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு ஜொமேட்டோ பேர் எழுத ஒரு டி-ஷர்ட், ஜொமேட்டோ பேக், 3 பைக், இரத்த கரையுடன் 7 அருவாள்கள் கைப்பற்றப்பட்டது. 3 சந்தேக நபர்கள் பிடிச்சிருக்கோம். இப்போதைக்கு அவங்களோட விசாரணை நடந்துட்டு இருக்குது. அவங்களோட இன்வால்வ்மெண்ட் என்ன ஆங்கிள் இருக்கு, அவங்களோட டிஃபென்ஸ் என்ன இருக்குது, அவங்களோட சர்க்கம்ஸ்டான்ஷியல் அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்குது. சிசிடிவி அனாலிசிஸ் மட்டும் இல்ல, மற்ற எல்லா டைப் ஆஃப் எவிடன்ஸ் இன்க்ளூடிங் சர்க்கம்ஸ்டான்ஷியல் அண்ட் சிசிடிவி அனாலிசிஸ் பார்த்த பிறகு, அவங்களோட இன்வால்வ்மெண்ட் பார்த்த பிறகு அரெஸ்ட் பண்ணணுமா இல்லையா நாங்கள் முடிவு எடுப்போம். அடுத்த கட்ட விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட 8 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி எழும்பூர் நீதிமன்ற பொறுப்பு நீதிபதி பரமசிவம் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை முடிவு செய்துள்ளது.